ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி புரட்டாசி மாதத்தில் வர முதல் சனிக்கிழமைங்கிறதால பெருமாளை நினச்சிட்டு காலையிலேருந்து எதுவும் சாப்பிடாமல் விரதமாக இருந்துட்டு மதியானம் 1 to 2 சனிகோரை நடக்கிற நேரத்தில் என்னால் என்ன முடியுமோ தம்பிங்க 2 பேரை வச்சுட்டு எவ்வளோ சமைக்க முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக சமைச்சு வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு படப்பு ஒன்று போட்டுட்டு என்னுடைய விரதத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி புரட்டாசி மாதங்களில் வர சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் எந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டு கேட்குறதுக்கு ஆரம்பிங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வருஷத்தில் மார்கழி மாதம் முழுசுமே நம்ம மகாவிஷ்ணுவை நினச்சி வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம். அதே மாதிரி தான் இந்த புரட்டாசி மாதமும் அவருக்கு சிறப்புக்குரிய மாதமாக சொல்லப்படுது. அதனால தான் இன்றைக்கும் பல கோயில்களிலும் சரி பல வீடுகளிலும் சரி அந்த நாராயணரை நினச்சி நம்ம வழிபாடு செஞ்சிட்ருக்குறோம். அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா திருப்பதியில் உள்ள வெங்கடேச பெருமானுக்குரிய அற்புதமான வழிபாடுகள் பல இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நடைபெற்று வரும். ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதி வெங்கடேச பெருமானை வழிபடுறோம், அதுக்கான காரணம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? வாங்க சொல்கிறேன். அந்த காலங்களில் இருந்த மன்னவர்களாக இருக்கட்டும், அரசர்களாக இருக்கட்டும், அனைவருமே பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்வதில் மிகச் சிறந்தவர்களாம். அதில் ஒரு மன்னர் தான் இந்த தொண்டைமான் மன்னர். இந்த தொண்டைமான் மன்னர் அன்றாடம் திருப்பதி வெங்கடேச பெருமானை அதீத தெய்வ பக்தியோடு வழிபாடு செய்வாராம். உலக மக்கள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய பக்தியை இறைவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் வழிபாடு செஞ்சுட்டு வருவாராம். அப்படி வழிபாடு செய்யும்போது தங்கத்தாலான தாமரை மலரை வச்சு தான் பெருமாளை வழிபட்டு வந்திருக்காரு. அப்படி வழிபட்டு வரும்போது திடீர்னு ஒரு நாள் அவருடைய தங்க மலருக்கு பக்கத்தில் ஒரு களிமண்ணாலான தாமரை மலரும் வந்து விழுந்திருக்குது. அதை பார்த்ததும் தொண்டைமான் மன்னருக்கு ஒரே மனசு கவலையாயிருச்சான். அவருக்கு ஒன்றுமே புரியாமல் மனக்குழப்பத்தில் யோசனை செய்கிறாரு. என்னடா இது, நம்ம வந்துட்டு தங்க தாமரை மலரை வச்சு தானே பூஜித்து வந்தோம், எங்கே எப்படி வந்துட்டு நமக்கு களிமண்ணாலான மலர் வந்து சுவாமி பாதங்களில் நம்ம மலருக்கு பக்கத்துலேயே வந்து விழுந்திருக்குதே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மனசு குழப்பத்திலே இருந்திருக்காரு. ஆனாலும் அன்னைக்கு பூஜையை மனசுக்கு நிறைவாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவருடைய குழப்பம் தீரவே இல்லை. அதை பற்றின யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட தொண்டைமான் மன்னர் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. பெருமாளே, நான் ஏதாவது தவறான பூஜை செய்தேனா, இல்லை என்னுடைய பூஜையில் இருக்கிற தவறை சுட்டி காட்டுறதுக்காக அது மண்பூ அப்படின்னு எனக்கு சொல்கிறீங்களா? இந்த களிமண் பூ என்னுடைய பூஜையில் வந்து விழுவதற்கு என்ன காரணம்? நான் செய்த தவறு என்னன்னு சொன்னீங்கன்னா அதை நான் திருத்தி கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைமான் மன்னர் பெருமாள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. அன்னைக்கு முழுவதுமே வேண்டி கேட்குறாரு. அவருக்கு மனசே கேட்கல. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நம்ம பூஜை செய்யும்போது இந்த மாதிரி மண்ணாலான பூ வந்து விழுந்தது என்று யோசிச்சு கொண்டே இருக்கிறாரு. உடனே இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி மன்னனான தொண்டைமான் பெருமாளிடம் சொல்கிறார். பெருமாளே, நாளைக்கு காலையில் நான் பூஜை செய்யணும். இதற்கான விடை எனக்கு கிடைக்காம மீண்டும் அதே தவறோடு நான் பூஜை செய்யணுமா? எனக்கு இன்று முழுவதும் நினைவில் தான் சொல்லலை, கனவிலாவது சொல்லுங்க என்று வேண்டிக்கொண்டே படுத்துட்டாரு. எம்பெருமான் தான் கேட்டவருக்கு கேட்டவரன்னு கொடுப்பவராச்சே, இதை செய்யாமல் இருப்பாருங்களா சொல்லுங்கள்? தொண்டைமான் கேட்டுக்கிட்டபடி அன்னைக்கு நைட்டு மன்னரோட கனவில் நம்மளுடைய பெருமாள் போய் சொல்கிறாரு. தொண்டைமான் மன்னனே, நீ எனக்கு செய்த பக்தியிலோ பூஜையிலோ எந்த விதமான குறையும் கிடையாது. ஆனால் இன்னொரு பக்தனின் பூஜையையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய பூஜையை மட்டும் ஏற்றுக்கொள்பவன் இல்லையே, எல்லோருடைய பூஜையுமே எனக்கானது தானே. அதனால் இன்னொரு பக்தனின் பூஜையையும் நான் ஏற்றுக்கொண்டேன், அது உனக்கு தெரிந்தது அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். உடனே மன்னன் கேட்கிறார், சுவாமி யார் அந்த பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு எம்பெருமான் சொல்கிறார், பீமன் என்ற குயவனும் அவனுடைய மனைவியும் தான் நீண்ட நெடுங்காலமாக என்னையே நினைத்து பூஜித்து வருகிறார்கள். அவர்களுடைய பக்தி மிக உயர்ந்தது அப்படின்னு பெருமாள் தொண்டைமான் மன்னரிடம் சொல்கிறாரு. அப்படி சொல்லிவிட்டு, ஏன் நீ கூட வேணும்னா போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து தொண்டைமான் மன்னர்கிட்ட சொல்கிறாரு. அதை சொன்னதுமே தொண்டைமான் மன்னருக்கு தூக்கம் போயிடுது. தூக்கம் போனதுக்கப்புறம் கண்ணை விழித்து பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. இன்னும் விடிய கூட இல்லை, இன்னும் நைட்டாகவே இருக்குது. அப்புறம் விடிகிற வரைக்கும் அவருக்கு தூக்கமே வரல. விடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு.
விடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற வேலையாட்கள்கிட்ட சொல்லி பீமன் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்கிறாரு. விசாரிக்கும் போது பீமன் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரண மண்பானை செய்கிற குயவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமான ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் இவருக்கு உடனே அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அதிகமாயிட்டு அவங்கள போய் பார்க்குறதுக்கு கிளம்பிடுறாரு. கிளம்பி போயிட்டு அவங்க குடிசைக்கு பக்கத்தில் ஒரு ஒளிவான இடத்துல மறைஞ்சு நின்று பார்க்குறாரு. அந்த அன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை. பீமனும் அவருடைய மனைவியும் காலையில் எந்திரிச்சு வெளியில் வராங்க. பீமனோட வீட்டிற்கு முன்னாடி களிமண்ணாலான வெங்கடேச பெருமாளுடைய சிலையை செய்து முன்னாடி வச்சுருக்குறாங்க. அந்த சிலையை பார்த்து பெருமாளை நினச்சி வழிபட்டுட்டு தான் அவங்களுடைய வேலையை ஆரம்பிப்பாங்க. அப்படி வழிபாடு செய்யும்போது அவங்க என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, பெருமாளே எப்போது உன்னுடைய திருவடி பேற்றை எங்களுக்கு தரப்போகிறாய்? நாங்கள் என்ன உங்ககிட்ட கேட்குறோம்? பொண்ணோ பொருளோ கேட்கலையே, அருள் தானே கேட்குறோம். உன் திருவடி தாமரையை தவிர எங்களுக்கு வேறு எதிலையும் நாட்டமே கிடையாது. அந்த திருவடி பேற்றை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் நீண்ட நெடுங்காலமாக இந்த புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை தோறும் தம்பதிகளாக விரதம் இருந்து உன்னை வழிபாடு செய்கிறோம். இந்த விரதத்தை நீ ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நீ அருள் தரக்கூடாதா? என்னைக்கு அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்று பெருமாளிடம் பீமன் கேட்டுவிட்டு வழக்கம் போல வேலையை செய்ய தொடங்கிவிட்டார். அப்போது முதல்ல மண்ணாலான தாமரை மலரை செஞ்சு பெருமாளோட பாதத்தில் சமர்ப்பிக்கிறாரு. சமர்ப்பித்ததுக்கப்புறம், பெருமாளே உன்னை உள்ளன்போடு நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். எங்களுடைய வேண்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வேண்டும் என்ற மோட்சத்தை கொடு என்று உள்ளன்போடு வேண்டுகிறார். பீமன் அதை பார்க்கின்ற மன்னரானவர் அதிர்ச்சியாகிறார். நான் இத்தனை காலமாக பெருமாளை பூஜிக்கிறேன், எத்தனை பொன் பொருளை கொண்டு பூஜை செய்கிறேன், ஆனால் இந்த பக்தன் வேண்டுவது போல வேண்டனதே இல்லை. ஒரு நாட்டுக்கு மன்னனாக இருந்தும் இன்றைக்கும் நான் கடவுள்கிட்ட எனக்கு இன்னும் பொன் வேணும் பொருள் வேணும்னு சொல்லி தான் வேண்டிகிட்ருக்கிறேன். ஒரு மன்னனாக இருந்தும் கூட ஆசை தீரவே இல்லை. ஆனால் ஒரு குயவனாக இருந்துக்கிட்டு பொன் வேணாங்கிறாரு, பொருள் வேணாங்கிறாரு, மோட்சந்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை உணர்த்துறதுக்காக தான் எம்பெருமாளே நீங்கள் என்ன இங்கே அனுப்பி வச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொண்டைமான் மன்னர் பெருமாளை கேட்குறாரு. அப்படி மனசுக்குள்ளே கேட்டுட்ருக்கும்போதே வைகுண்டத்திலேருந்து ஒரு விமானம் வருது. அந்த விமானத்தில் வர தேவர்கள் பீமனையும் பீமனுடைய மனைவிட்டையும் சொல்கிறாங்க, உங்களை வைகுண்டத்திற்கு பெருமாள் அழைத்து வர சொன்னார் அப்படின்னு சொல்லி. அதை கேட்டதுமே பீமனுக்கு ஒரே சந்தோஷம். நாங்கள் உங்களுக்கு எதுவுமே பெருசாக செய்யலையே, பெருமாளே மண்ணாலான மலரையும் இந்த மண்ணாலான சிலையும் தானே வச்சு நாங்கள் பூஜித்து வரோம், நாங்கள் எதுவுமே பெருசாக செய்யலையே, எங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கேட்ட வரனை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஒரே சந்தோஷம். இதை பார்த்த தொண்டைமான் மன்னருக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்போ தொண்டைமான் மன்னர் பெருமாளை பார்த்து கேட்குறாரு, பெருமாளே என்னை எப்போ வைகுண்டத்துக்கு கூப்பிடுவீங்க, எனக்கு அங்கே இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது பெருமாள் சொல்கிறாரு, உனக்கு இன்னும் கடமைகள் இருக்குது, அதை செய், அதற்கப்புறம் உனக்கான அழைப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை இன்னுமே பார்த்திங்கன்னா திருப்பதியில் உள்ள கருவறைக்குள்ளே பெருமாளுடைய நெய்வேத்தியமாக கொண்டு போகிற பாத்திரம் பார்த்திங்கன்னா மண்பாண்டங்களை தான் கொண்டு போவாங்க. வேறு எந்த பாத்திரத்துலையுமே கொண்டு போக மாட்டாங்க. அது பீமனுடைய ஞாபகார்த்தமாக இன்னுமே அந்த வழக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. திருப்பதிக்கு போகிறவங்க பாருங்கள். இதுலேருந்து ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு புரியுது. என்னென்னா, நம்ம செய்கிற பூஜையில் நம்ம என்ன வேணாலும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். நம்மளால் முடிஞ்சது ஒரு பால் கூட வைக்கலாம், ஒரு கற்கண்டு கூட வைக்கலாம். இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை மட்டும் வச்சா போதும். பெருசாக பெருமாள் நம்மள்கிட்ட எதுவுமே கேட்கல. ஒரே ஒரு விஷயம், நம்ம சுத்தமாகவும் முழுமையான பக்தியோடும் அவர்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு என்ன வரம் வேணும்னு கேட்குறோமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு. அவ்வளோதான் என்னுடைய முதல் வார சனிக்கிழமை விரதம் மனசுக்கு நிறைவாக முடிவடைஞ்சது. பெருசாக எதுவும் செய்யலை. சாப்பாடு, முருங்கைக்கீரை சாம்பார், அப்பளம் இவ்வளோதான் வச்சேன். மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.